القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. قال رسول الله صلى الله عليه وسلم: متى الساعة؟ قال رسول الله صلى الله عليه وسلم: ضيعت الأمانة فانتظروا الساعة. قال: كيف إضاعتها؟ قال: إذا وسد الأمر إلى غير أهلها فانتظروا الساعة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குதுப்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் தந்து, அவர்களுடனும் இறை நெருக்கற்று பெற்று நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனை இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்குவது, வட்டி வாங்குவது, கொடுப்பது என்ற நிலையில் இருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், முசீபத்தில் இருந்தும் நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து, கியாமத் நாள் வரை அவனுக்கு பொருத்தமான செழிப்பான கண்ணியமான உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் தன்னுடைய இறுதி நாட்களை அவ்வப்போது அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. உலகம் அழியக்கூடிய நாள் என்பது மிக தூரமாக இல்லை,
மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை அவ்வப்போது உலகம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. கியாமத்து நாள் வருவதற்கு உண்டான அந்த அடையாளங்கள், சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் அவ்வப்போது தோன்றிக் கொண்டே இருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் நான் பிறந்ததும் இந்த உலக அழிவுடைய அடையாளங்களில் முதல் அடையாளம் என்று சொல்வார்கள். இந்த உலகம் அழிவதற்கு நான் பிறந்தது ஒரு மிக முக்கியமான முதல் அடையாளம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவதாக எனக்கு நபிப்பட்டம் கிடைத்தது. மூன்றாவதாக நான் மரணமாகுவது. இவைகளெல்லாம் உலக அழிவுடைய முதல் ஆரம்ப காலம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதை சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான வாசகத்தை கொண்டு சொல்லுவார்கள். புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாதிஹி மின் ஹாதிஹி அவ் கஹாதைனி வகரன பைன ஸபாஅத்தி வல் உஸ்தா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நானும் இறுதி நாளும் கியாமத்து நாளும் இந்த இரண்டு விரல்களை போன்று என்று சொல்லுவார்கள். நடுவரலையும் அதற்கு பக்கத்தில் உள்ள அந்த ஆள்காட்டி விரலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டி, கியாமத்து நாளும் நான் அனுப்பப்பட்டதும் இது மாதிரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி இருக்கக்கூடிய அந்த இரண்டு விரலையும், ஆள்காட்டு விரலையும் அந்த நடுவிரலையும் சுட்டி காட்டுவார்கள். இது எப்படி ஒன்றோடு ஒன்று பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறதோ அது மாதிரி நானும் கியாமத்து நாளும் ரொம்ப சமீபமாக இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் கியாமத்து நாளுக்கும் மத்தியில் உள்ள அந்த காலகட்டம் அஸ்ர் தொழுகைக்கும் மக்ரிப் தொழுகைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தை போன்று என்று சொல்வார்கள். அஸ்ர் தொழுகைக்கும் மக்ரிப் தொழுகைக்கும் உள்ள அந்த காலகட்டம் இருக்கிறது, ரொம்ப ஸ்பீடா போயிடும், ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போகும். அது நோம்புல பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. அஸ்ர் தொழுகிற மாதிரி தான் தெரியும், உடனே நோம்பு துறக்கிற நேரம் வந்துடும், ரொம்ப ஸ்பீடா போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் முதல் அடையாளமாக சொன்னார்கள். நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதும் கியாமத்து நாளும் ரொம்ப சமீபம், அடுத்தடுத்து அது நடைபெறும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ கியாமத்து நாள் என்பது அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் எல்லாம் ஹதீஸில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன அடையாளங்களை எல்லாம் அவ்வப்போது இந்த உலகம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் தான் எவ்வளவு அதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தகுத்தத்திலு ஃபித்னத்தானி அதீமத்தானி யகூனு பைனஹுமா மக்தத்தலத்தன் அதீமத்தன் தஅவத்துஹுமா வாஹிதத்தன். இரண்டு பெரும் பிளவுகள் தங்களுக்கு மத்தியிலே போரிட்டுக் கொண்டு இருக்கும் என்று சொல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய ஃபித்னா, மிகப்பெரிய சோதனைக்காக வேண்டிய ரெண்டு பிரிவுகள் என்ன செய்யும், சண்டையிட்டுக் கொண்டு இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய காரணங்கள் ஒன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த வளைகுடா
போர் இருக்கிறது, இது அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தையை சொன்னார்களோ, மிகப்பெரிய 2 பிரிவுகள் இன்னைக்கு ஈரானும் அமெரிக்கா, அதே மாதிரி இஸ்ரேல். போன நோக்குக்கெல்லாம் இஸ்ரேல் காசாவை அடித்துக் கொண்டு இருந்தது. கேட்கிறதுக்கு யாரும் இல்லை, எந்த அரபு நாடுகளும் இல்லை, முன்னுக்கு வரல, கேட்பதற்கு யாரும் ஆள் இல்லை. சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு அவர்கள் சுட்டு போட்டுக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த வருடம் நோக்கு அப்படியே தலைகீழாக மாறியது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஈரானை சரியான முறையில் அசைத்து விடலாம், சீக்கிரமாக அசைத்து விடலாம் என்று. சவுதியுடைய, துபாயுடைய சப்போர்ட்டோடு செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதனுடைய மாற்ற வேறு மாதிரி அமைத்து வைத்திருந்தார். நீ நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? எவ்வளவு பெரிய பின்னடைவுகள், எவ்வளவு பெரிய வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருந்த 2 நாடுகளும் இன்னைக்கு மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். அவன் ஓப்பனாக சொல்றான், எனக்கு ஈரானை அடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு கிடையாது, ஆனா சவுதியும் துபாயும் சொன்னதுனால தான் நான் அடிக்கங்கிறான். நீ ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. எதற்காக வேண்டி சண்டை போடுகிறோம் தெரியாது. அன்னைக்கு ஈராக்கை அடிக்கும் போது சொன்னார்கள் அணு ஆயுதம் இருந்தது என்று சொன்னார்கள். ஆனால் அணு ஆயுதத்துடைய அதிகாரிகள் போய் சோதனை செய்து போகும்போது அவர்கள் அணு ஆயுதம் அங்கே இல்லை என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. கடைசியில போர் நடந்து என்ன செய்யப்பட்டது? அங்க உள்ள வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு போனார்கள். அதே மாதிரி ஈரானையும் ஏதாவது செய்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆப்கானிஸ்தானை அதிகமாக செய்தார்கள். அங்கு உள்ள வளங்களை அணு ஆயுதம் இருக்குது என்று போரிட்டார்கள். சோதனை செய்து பார்க்கும்போது அணு ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. கடைசியில் அங்க இருந்தக்கூடிய அந்த வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு போனார்கள். 200 வருடம் 300 வருடத்திற்கு தேவையான பெட்ரோலை அமெரிக்கா இன்னைக்கு தேக்கி வைத்திருக்கிறது என்று செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஈரானை எதுவும் செய்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படியே மாற்றிவிட்டார். இன்னைக்கு மிகப்பெரிய சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய நோக்கங்கள் ஒன்றுதான். அங்கு இருக்கக்கூடிய வளங்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் மிகப்பெரிய ஆளாக அந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று. அதற்கு சாதகமாக இஸ்லாமிய நாடுகளையே பயன்படுத்தி அவர்கள் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு காரியம். அது நடந்து கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 2 பெரும் பிளவுகள் தங்களுக்கு மத்தியிலே போரிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே 2 பேருக்கும் ஒரே நோக்கம், அதனுடைய வளங்களை சுரண்டுவதுதான். அன்னைக்கு காசாவை அடிப்பதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அந்த காசாவுடைய முன்பகுதியில கிட்டத்தட்ட அந்த இடத்தை மட்டும் அதாவது அந்த கப்பல் வரக்கூடிய அந்த வழிகளை நாம் ஆரம்பித்து வச்சுட்டோம் சொன்னா, நம்முடைய ஐரோப்பிய கண்ட்ரிகளுக்கெல்லாம் இலகுவான முறையில கப்பல் போக்குவதற்கு ஒரு இலகுவான முறையில வழிகள் கிடைத்துவிடும், அதில் நிறைய சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசாவை அடிக்க ஆரம்பித்தது. ஆனால் முடியல. அவங்களுடைய நோக்கம் வேறமாக இருந்தது. ஆனால் கடைசி வரை அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக போரிட்டும் அவர்களால் வெற்றி கொள்ள முடியல. ஏன்னா அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதி. கடைசியில் காசா தான் ஜெயிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டின அந்த காலகட்டம் இன்னும் இருக்கிறது. இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மாறியது. ஈரானை சரியான முறையில் அடிக்காமல் நினைத்தார்கள், முடியல. இன்னைக்கு இஸ்ரேல் பயங்கர அடி வாங்கி இருக்கிறது. இன்னைக்கு உள்ள நியூஸ்ல என்ன தெரியுமா? 50 வருடங்கள் ஆனாலும் இஸ்ரேலை அது சரி செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். அங்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் வீடியோ எடுத்தோ போட்டோ எடுத்தோ யாரும்
போடக்கூடாது, அப்படி செய்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி வச்சான் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு வீடியோ வந்தது, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காகங்கள் பறந்து கொண்டு இருக்கிறது. 1000 லட்சக்கணக்கான காகங்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி பறந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறது. எதற்கு தெரியுமா? பிணங்களை சாப்பிடுவதற்குத்தான் இந்த காகங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கும் காலை நேரத்தில். ஏன்னா பிணங்களை எடுப்பதற்கு யாரும் உள்ள போக முடியல, எவ்வளவு பிணங்கள் இருக்கிறது என்று தெரியவில்லை. சோல்ஜர் மட்டுமே 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார் என்று ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. அதாவது இது சாதாரண ஒரு கணக்கு தான், புள்ளி விவரங்கள் சரியா சொல்ல முடியல. அந்த இடிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணங்களை சரியாக அவர்கள் துப்புரவு செய்ய முடியவில்லை. காகங்களும் கழுகுகளும் இன்னைக்கு சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறது. அதை கண்கூடாக இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தெரியுமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், 2 துருவங்கள் சண்டை போட்டுக் கொள்ளும், ஆனால் 2க்கும் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அங்க இவங்க என்ன சொல்றாங்க? நாட்டுக்கு மிகப்பெரிய விபரீதம், உலகத்திற்கு அச்சுறுத்தல் என்று சொன்னாங்க ஈரான. ஆனால் ஈரானை ஆய்வு செய்தவர்கள் எந்த அணு ஆயுதமும் அங்கு தயார் செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எப்படி அச்சுறுத்தல்? இன்னைக்கு உலகமே இன்னைக்கு ஸ்தம்பித்து போய் இருக்கிறது. உலகே ஆடிக்கொண்டு இருக்கிறது. பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல. எதனால், யாருனால் ஏற்பட்டது? ஈரான்னாலயா அமெரிக்கானாலயா? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவருடைய நோக்கங்கள் வேற. நாங்கள் சரி செய்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு அறிவற்ற ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உலகம் இன்னைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி நேரத்தில் وحتى يبعث الدجالون كذابون قريب من 30 كلهم يزعمهم انه رسول الله. அந்த கியாமத் நாளுடைய கடைசியில 30க்கும் மேற்பட்ட கத்தாபூன்கள், பொய்யர்கள் தோன்றுவார்கள். 30க்கும் மேற்பட்ட பொய்யர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் எல்லாம் யாரு தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் ஒருவராக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சில பேர்கள் உருவாயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் அந்த போர் நடந்தது. முசைலமத்துல் கத்தாப் என்று சொல்லக்கூடியவன், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் போரிட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அது மாதிரியான 30க்கும் மேற்பட்ட பொய்யர்கள் உருவாகுவார்கள். அவர்கள் எல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இன்னைக்கு சில அறிவியலர்கள், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில அறிவியலர்கள், அவருடைய சித்தாந்தங்களும் அப்படித்தான் இருக்கிறது. யார் சொன்னாலும் நான் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கத்தாபூர்கள் எப்படி உருவாகுவார்கள் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்களை திட்டிக் கொண்டு இருப்பார்கள். நம்முடைய முன்னோர்கள் இமாம்களை, ஆளுங்களை திட்டிக் கொண்டு இருப்பார்கள் என்று முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்லி தருகிறார்கள். அப்படிப்பட்ட சில கத்தாபுகள் உருவாகுவார், பொய்யர்கள் உருவாகுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்குறுதி அது. அதே நேரத்தில் அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்வி மார்க்க கல்வி உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். மார்க்க கல்வினா என்ன? மார்க்க கல்வி உயர்த்தப்படுவதுன்னா என்ன? தலை சிறந்த ஆளுங்கள் இந்த உலகத்தில் மரணித்து போவார்கள். தலை சிறந்த ஆளுங்கள் இந்த உலகத்தில் மரணித்து போவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தலை சிறந்த ஆளுங்கள் மௌத்தா போனால் அவர்களுடைய அந்த கல்வி ஞானம் என்பது அவரோடு அது முடிந்து போய்விடும்.
அதற்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் இந்த கல்வியுடைய தரம் குறைந்து கொண்டே போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. இப்படித்தான் அந்த கல்வி ஞானம் என்பது உயர்த்தப்படும். கடைசியில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்வதற்கு கூட இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். அதை நோக்கி இன்னைக்கு நீங்க பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அதை நோக்கி இன்னைக்கு சில கட்சிகளில் சேர்ந்து இருக்கக்கூடிய வாலிபர்கள் சொல்கிறார்கள், நாம் ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? சில கட்சிகளில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள், சில கொள்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நாத்திகவாதிகளோடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், என்ன தெரியுமா? நாம் ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? அல்லாஹ் என்ற அந்த அச்சம் உள்ளத்தில் இருந்தால் போதாதா என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய பேர் உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. சென்னை போன்ற பெருநகர்களில் அதிகமான இளைஞர்கள் இன்னைக்கு உருவாகிவிட்டார்கள். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்றே சில ஆளுங்கள் மிகப்பெரிய ஒரு டீமை உருவாக்கி அதை அவர்களை சரி செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற என்ற செய்திகளும் இன்னைக்கு வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இப்ப உள்ள இளைஞர்கள் அதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏண்டா பள்ளிவாசலுக்கு நீ தொழுக வரலன்னு கேட்டேன். ஏன் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழுகணுமா? எல்லா இடத்திலும் தொழுகலாம்ல, எல்லா இடத்துலையும் குபலா இருக்கிறது இல்லை, எல்லாமே பரிசுத்தமான இடம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அப்ப எல்லா இடத்துலையும் தொழுகலாம்ல, அப்ப நான் வீட்டிலேயே நான் தொழுதுக்கிறேன் அப்படிங்கிறான். பள்ளிவாசல் எதுக்கு? அப்ப நான் எந்த இடத்தில் வேண்டுமானால் தொழுகலாம் என்ற ஒரு நியதியை எப்படி அவன் விளங்கி வைத்திருக்கிறான் தெரிகிறதா? இந்த காலத்தின் ஓட்டத்தில் கல்வியில் எப்படி மறக்கடிக்கப்படுகிறது, கல்விகள் எப்படி இல்லாமல் ஆக்கப்படுகிறது என்பது இப்பொழுது புரிகிறதா? அப்ப அதனுடைய விளக்கத்தை அவன் எப்படி விளங்கி இருக்கிறான்? நீ ஏதாவது பயணித்து போகும்போது பள்ளிவாசல் இருந்தால் அந்த தொழுகையுடைய நேரங்கள் வந்து விட்டால் பள்ளிவாசல் இருந்தால் பள்ளிவாசல் தொழுகை அந்த நேரம் கடந்து போகுவது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமையானால் ஒரு இடத்தில் நிப்பாட்டி அந்த இடத்தில் நின்று தொழுது விட்டு ஒரு சல்லாவோ அல்லது ஏதாவது ஒரு விரிப்பையோ விரித்து விட்டு தொழுது விட்டு போகலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஊரில் தங்கி இருக்கக்கூடிய சூழல் அதையே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் கல்வி எவ்வாறு உயர்த்தப்படுகிறது, கியாமத் நாளுடைய அடையாளம் எப்படி வந்து கொண்டு இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், நிலநடுக்கம் என்பது அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும், அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற முறையில நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த புயல் சின்னம், புயல்கள் உருவாகுவதற்கு, நிலநடுக்கம் உருவாகுவதற்கு எல்லாம் காரணம் பூமி அதிகமாக சுரண்டிய கனிமத் பொருட்களை எடுப்பதனுடைய காரணமாகத்தான் இன்னைக்கு பூகம்பம் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்று இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதை எடுக்காமல் இருக்கவும் முடியாது, எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அதனுடைய அந்த விஷ வாய்ப்புகள் எப்படியாவது ஒரு இடத்துல வெளியாக வேண்டும் அல்லவா, அது அப்படியே வெளியாகி விடுகிறது, அதனால் பூகம்பம் ஏற்படுகிறது இன்னைக்கு சொல்றாங்க. புயல் சின்னம் ஏன் உருவாகிறது என்று சொன்னால் பெரிய பெரிய மரங்களை வெட்டுவதன் காரணமாகத்தான் புயல்கள் உருவாகிறது. அந்த புயல்களில் பெரிய பெரும் மரங்கள், காட்டு மரங்கள் எல்லாம் தடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதை வெட்டுவது அல்லது அது தீப்பற்றி எரிவதன் காரணமாகத்தான் இன்னைக்கு புயல்கள் அதிகமாக உருவாகிறது, அதனால் அழிவுகள் ஏற்படுகிறது என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அதிகமான மரணங்கள் ஏற்படும். எதற்கு அவன் கொலை செய்யப்படுகிறான் என்பது கூட தெரியாது, பேரழிவுகளில் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் சொல்லி முடிச்சிட்டாங்க. உலக அழிவுகள் அதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு வாசகம் சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம் சின்ன அடையாளம், பெரும் பெரும் அடையாளங்கள் அது வேறு இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை, தஜ்ஜாலுடைய வருகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னாங்க. என்ன தெரியுமா?
தஜ்ஜால் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நேரங்கள் சுருக்கப்படும் என்று சொன்னார்கள். நேரங்கள் சுருக்கப்படும். யோசித்து பாருங்களேன். போன வருடம் நோம்புல சொன்னோம், இந்த வருடம் நோம்பு அதுக்குள்ளே நோம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். ஒரு வருடம் ஒரு மாதம் மாதிரி கழியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி கழியும், ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி கழியும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாதிரி கழியும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது தஜ்ஜாலுடைய வருகைக்கு அருகாமையில் இது நடக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? போன வருடம் போன வாரம் வெள்ளிக்கிழமை தொழுது மாதிரி இருக்கிறது, அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. ஒரு நாள் விட்டு வெறுநாள் வெள்ளிக்கிழமை வருவதை போன்று இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வருடம் என்பது மிக சீக்கிரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலங்களும் நேரங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இல்லையா, என்னுடைய வருகையும் கியாமத்தினாலும் அஸ்ர் தொழுகையிலிருந்து மக்ரிப் தொழுகைக்குள்ள ஒரு நேர காலகட்டங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? அது அந்த நேரம் எவ்வளவு ஸ்பீடாக ஓடுமோ அதே மாதிரி காலங்கள் கழிந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தஜ்ஜால் வந்து விட்டால் அவன் 40 நாள் உலகத்தில் இருப்பான். முதல் நாள் ஒரு வருடத்திற்கு சமமாக இருக்கும், இரண்டாவது நாள் ஒரு மாதத்திற்கு சமமாக இருக்கும், மூன்றாவது நாள் ஒரு வாரத்திற்கு சமமாக இருக்கும், மற்ற 37 நாட்களும் அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நார்மலான நாளை போன்று கடந்து கொண்டு இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 40 நாள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 40 நாளைக்குள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி தஜ்ஜாலை வெட்டுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு அந்த காலகட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹும் சொன்னார்கள். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹுதுல் யஹூத வன்னஸாரா அவுலியா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே வேதத்தை தான் நாம் படித்துக் கொண்டு இருக்கிறோம், அதே வேதத்தை தான் நாம் ஓதிக்கொண்டு இருக்கிறோம், அதைத்தான் கௌபத்துல்லாஹில் ஓதப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு சவுதி அரசாங்கமும் இஸ்லாமிய அரசாங்கம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடம் கொடுத்து, அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இடம் கொடுத்து நீ அடி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். யாருக்கு நீ இடம் கொடுக்காதே என்று அல்லாஹ் சொன்னார், அவர்கள் உற்ற நண்பர்களாக நீ ஆக்கிக் கொள்ளாதே என்று சொல்லி தருகிறான். நீ அப்படி ஆக்கிக் கொண்டால் உனக்குத்தான் ஆபத்து என்று சொல்லி தருகிறான். இன்னைக்கு யூதர்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் இடம் கொடுத்த இஸ்லாமிய நாடுகள் எவ்வளவு பெரிய பேரழிவுகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எப்படி பின்பற்றுவீர்கள் தெரியுமா? அடிக்கு அடி, ஜானுக்கு ஜான், முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஏதாவது ஒரு பொத்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் சேர்ந்து நுழைவீர்கள். அதில் ஏதாவது நமக்கு ஒரு நன்மை இருக்கிறதா என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது இன்றைக்கு நிதர்சனமாக நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? காசாவை அடிக்கும் போது எவனும் வாய் திறக்கவில்லை, ஆனால் ஈரானை அடிக்கும் போது மட்டும் எல்லாரும் சேர்ந்து அடி அடி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இன்றையோட நோக்கம் என்ன தெரியுமா? ஈரானுக்கு அவன் ஷியாவா முஸ்லிம், ஷியாவா சுன்னி முஸ்லிம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அவன் யூதனை எதிர்க்கிறான். யூதனை எவன் எதிர்த்தாலும் அவனோடு நிற்பதற்கு பெயர் தான் இஸ்லாமியன், அவன் தான் இஸ்லாமியன். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள், யூதர்கள் என்றைக்கும் உங்களுக்கு எதிரிகள், அவர்களை நீங்கள் நம்பாதீர்கள் என்று குர்ஆன் ஹதீஸும் ஆணித்தரமாக சொல்லித் தருகிறது. இன்னைக்கு துபாயில யூதனுக்கு என்று மிகப்பெரிய இடத்தையே கொடுத்து வச்சிருக்கிறான். அவனால் இஸ்ரேல் அங்க தொலைஞ்சு போச்சா, இப்ப எங்க வந்துட்டான்? துபாய்க்கு வந்துட்டானா? துபாய்க்கு அழிவு காலம் தான். யூதனுக்கு எங்க இடம் கொடுத்தாலும் அந்த நாட்டுக்கு அழிவு காலம் என்பதை நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதாவது சின்ன சம்பவம் சுருக்கி சொல்லி முடிச்சிடுறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன பிள்ளை, இஸ்லாம் அப்போ ஒண்ணு வரல, பட்டம் நெல் பட்டம் கொடுக்கல.
ஒரு ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு மதில் மேல உட்கார்ந்து. 2 யூதர்கள் அவங்கள பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டே வந்துட்டு சொன்னாங்க, உங்களை பார்க்கும்போது ஒரு காலத்தில் இந்த தீபகற்பகத்தை ஆளக்கூடிய மனிதரா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. நான் இந்த அறுபலகத்தை நான் ஆளுவேனா? என் வாப்பா ஒட்டகமே கூட லாய்க்கல் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் எப்படி அந்த அரபகத்தை நான் ஆளுவேன் அப்படின்ட்டு அவங்க ஏளனமா சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அடையாளங்களும் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப உமருக்கு ஏற்றுக்கொள்ளல. அப்ப சொன்னாங்க, ஒரு பட்டயத்தை கொண்டு வந்து இதுல நீங்க கையெழுத்து போடுங்க, நான் உங்களை நீங்க இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வரும் பொழுது நான் உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியே போக சொல்ல மாட்டேன் என்று நீங்க கையெழுத்து போடுங்க. அது மாதிரி எழுதி கையெழுத்து போட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. காலங்கள் கடந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் சொன்னார்கள், உமரே, உங்களுடைய ஆட்சி காலத்தில் யூதர்கள் யாரும் மதீனாவில் இருக்கக்கூடாது, மதீனாவை விட்டு எல்லோரையும் வெளியே போக சொல்லிவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால மதீனாவை விட்டு யூதர்கள் எல்லாம் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பேரும் கொண்டுட்டு வர்றாங்க. கையெழுத்து போட்டதை கொண்டு வர்றாங்க. சின்ன வயசுல கையெழுத்து போட்டாங்களா இல்லையா, அதை கொண்டுட்டு வர்றாங்க. எங்களை நீங்க வெளியே போய் சொல்லக்கூடாது, ஏன் நீங்கள் தான் கையெழுத்து போட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் கையெழுத்து போட்டது இஸ்லாம் வருவதற்கு முன்னால், ஆனால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உத்தரவு போட்டது என்ன தெரியுமா, யூதர்கள் வெளியே போக வேண்டும் என்று சொல்லி, யூதர்களை நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்றைய காலத்தில் மதீனாவில் யூதர்கள் இல்லாத ஒரு நகரமாக ஆக்கினார்கள். ஏனென்றால் அவர்கள் எங்கு இருந்தாலும் அது பிரச்சனை தான் என்று. இன்னைக்கு இஸ்ரேல்ல முடியாது என்று சொன்ன உடனே நீ இடம் கொடுக்கிறிய, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உன் நாட்டை விட்டு வெளியே போ, இஸ்லாமிய நாட்டை விட்டு வெளியே போ என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை நீ மீறுகிறாய் என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு பெரிய அழிவுகள் அங்கே ஏற்படும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டாமா? நீ கண்கூடாக நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு வாசகத்தை சொன்னார்கள். கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று ஒரு சஹாபி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பொழுது அமானிதம் பாழாக்கப்படுகிறதோ அப்பொழுது நீ கியாமத் நாளை எதிர்பாரு என்று சொன்னார்கள். எப்படி அமானிதம் பாழாக்கப்படும் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவனிடத்தில் அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கப்பட்டால் நீ அங்கு அமானிதம் பாழாக்கப்படுகிறது என்று சொல். ஒருத்தன் தலைவன் பொறுப்புக்கு வர்றான்னா அவனுக்கு தகுதி இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவனிடத்தில் அந்த பொறுப்பு வறுமையானால் நீ கியாமத் நாளை எதிர்பார்த்துக்கோ, அங்க நீதி நேர்மை எதுவும் இருக்காது. இன்னைக்கு அப்படியே இருக்குதா இல்லையா? அமெரிக்காவில் இன்னைக்கு உலக நடத்தின அரசியல் நீங்கள் புரட்டிப்பார்கள், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எவ்வளவு பெரிய மோசடிகள், எவ்வளவு பெரிய ரத்தம் சிந்துதல், எவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. தகுதி இல்லாதவனிடத்தில் இன்னைக்கு நாட்டை ஒப்படைத்து உலகத்தை ஒப்படைத்து எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழலை இன்னைக்கு உலகம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் யோசிக்கணும். இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய ஈமானை இழந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழலில் சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்னன்னா, இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய ஈமானை இழந்துவிடக் கூடாது. நாம் அதிகமாக தௌபாக்கள் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியிலே சொன்னார்கள், கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதயமானால் உலகம் அழிய போகிறது என்று அர்த்தம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த காலகட்டத்தை நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம், நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறோம். நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.